டாக்ஸிக் படம் ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறோம். டாக்ஸிக் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் டாக்ஸிக்கா இல்லை நான்சிக்கா அப்படின்ற மாதிரி தெரியல. சரி, இருந்தாலும் நான் தூக்கி போட்டு மிதிக்க தான் போகிறேன். இருந்தாலும் நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வேர்ல்டே வந்து மிதிக்க தான் போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்து விட்டுருவோம். என்னன்னா, யாஷுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாஷ் வந்து பேன் வேர்ல்டு மூவி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவருடைய ஈகோலாம் ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லா ஸ்டேட்லேயும் அதர் கண்ட்ரிக்கு போறாரான்னு எனக்கு தெரியல. இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஸ்டேட்லலாம் அவர் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது பண்றாரு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து பேன் இந்தியா மூவி இல்லை பேன் வேர்ல்டு மூவி அப்படின்ற ஒரு மாதிரி கன்சிடர் பண்ண முடியும். அந்தந்த ஸ்டேட்லேயே உட்காந்துட்டு இது வந்து பேன் வேர்ல்டு மூவி, இதுக்கு வந்து 1000 கோடி அடிக்கணும், 2000 கோடி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது வந்து நிறைய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றத நினைக்கிறேன். இது வந்து யாஷ் அவர்களை பார்த்து இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோஸும் சரி, மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஹீரோஸும் சரி கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, பாசிட்டிவான விஷயத்தை பற்றி சொல்லியாச்சு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த படம் ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற ஒரு சக்ஸஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அப்புறம் பெரிய கிராஃபிக்ஸ் ஒர்க் மூவி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஃபேண்டசி மூவி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. 1000 கோடி அப்படின்றத வந்து தொட்டுட்டாங்க. ஸோ அதனால இனிமேட்டு நாம எடுக்கிறதான் படம், நாம நடிக்கிறதான் படம், நாம கொடுக்கறதான் படம் அப்படின்ற ஒரு திமிரு, கர்வம், பணத்திமிரு அப்படின்றது கூட வந்துருச்சுன்ட்டு தோணலாம். இது யாருக்கு வந்துருச்சுன்னு தோணுச்சுன்னா, சாரி, யாஷ் அவருக்கே வந்து வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு உள்ள ஒரு கேள்வியா இருக்கு. காரணம் ஏன்னா, அவர் தான் இந்த படத்துல முக்கிய ரோல் அப்படின்றது ஒண்ணு. இந்த படத்துலயும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் யாஷ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கன்னட இண்டஸ்ட்ரியை மற்ற வேர்ல்டுல இருந்து பார்க்கும்போது இந்த படத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஏதோ நான் சொன்ன ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்களும் பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுலயும் எஸ்பெஷலி தமிழ் மூவி சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியை சில பேர் வந்து லைன் கட்டிட்டு கியூ கட்டிட்டு வந்து குறை சொல்றதுக்கு வருவாங்க. அப்போ இப்போ சொல்றேன், நீங்களாம் எங்க போனீங்கடா? நான் இப்ப கேட்கறேன், தமிழ் சினிமாவை குறை சொல்ற நீங்களாம் வந்து எங்க போனீங்க? இந்த கேமரா பார்த்து நானே ஸ்ட்ரைட்டாவே கேட்கறேன். லைன்ல வந்து இந்த படத்தை வந்து பாருங்க, உங்க குடும்பத்தை வந்து பாருங்க. 1/2 மணி நேரம் நீங்க தாண்டிங்களான்னு பாக்குறேன். நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த படம் 1/2 மணி நேரம் நீங்க வந்து தாண்டிங்களான்னு பாக்குறேன். ஏன்னா தமிழ் சினிமா அவ்வளோ மட்டம் தட்டுற நீங்களாம் வந்து அவ்வளோ யோக்கியனுங்களா நான் கேட்கறேன். வேர்ல்டு மூவிலாம் அப்படியே எடுத்துட்டு வந்து நின்றுட்டு என்னமோ உலகமகா படம்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஆஸ்கார் அவார்டு, நேஷனல் அவார்டு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்ன தமிழ் சினிமா வந்து நீங்க வந்து மட்டம் தட்டுறீங்க? நாங்க வந்து அந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து போயிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு வேர்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்கேம் அப்படின்றது மாதிரி தான். இந்த படத்துல நயன்தாரா வந்து நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து நயன்தாரா வந்து நடிச்சிருப்பாங்க. நயன்தாரா இந்த படத்துல யாஷ் அவங்களுக்கு அக்காவை நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்துல பார்த்துருப்பாங்க போல. பார்த்துருப்பாங்களோ இல்லை கேட்டிருப்பாங்களோ, அவங்களே வந்து தெரிஞ்சிருச்சு இந்த படம் தேராது. அதனால என்ன பண்ணலாம், அவங்களுடைய சொந்த ப்ரொடக்ஷன்ல ஹாய்னு இப்போ ஒரு படம் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. நானும் நினைச்சேன், எப்படி அவங்க இவ்வளோ கட்ஸா இவ்வளோ பெரிய படத்தை கூட தன்னுடைய சின்ன பட்ஜெட் படத்தை வந்து இறக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த படம் வந்து தேராது அப்படின்ற மாதிரி. இது இன்னொரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஆல்ஃபா மேல் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து 90s 80s கிட்ஸுக்கு வந்து புரியுமா அப்படின்றது தெரியல. இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா கிட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி அனிமல் மூவி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுல வந்து ஆம்பளை நெடி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆம்பளை வந்து என்ன வேணா பண்ணலாம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எத்தனை பொண்ணு கூட வேணா இருக்கலாம். எத்தனை பொண்ணு கூட எப்படி இருக்கலாம்னா செக்ஷுவலா எப்படி வேணா இருக்கலாம். பொண்ணுங்களை அடிமத்தனம் எப்படி வேணா பண்ணலாம். அதுக்கே வந்து ஸ்கொயரு, கியூபு, என்னென்னமோ அடிஷ்னலா ஆட் பண்ற மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்கு. அதுவும் இந்த யாஷ்ன்ற கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எத்தனை பொண்ணும் கூட ஜல்சா போடாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ரொம்ப கேவலமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் நான் பெரிய ஹீரோ ஆயிட்டேன், என்னெல்லாம் யாருமே தடுக்க முடியாது, நான் வந்து எவ்வளவு பெரிய புடிங்கி தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நடிச்ச மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த விஷயத்துல ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கிற நம்ம இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில விஜய், அஜித், ரஜினி, கமல், விக்ரம் அவங்களுக்குலாம் வந்து நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீ 500 கோடி கொடுத்தாலும் சரி, நான் சில விஷயங்களை நான் தூக்கி போட்டு என்கிட்ட எடுத்துட்டு வந்திருந்தாலும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி. உதாரணமா இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ திமிரு, பணக்கார திமிரு அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. படம் பார்க்க வரவங்களை இழிச்சவாயம் மாதிரியும், ஸ்கேம் அடிச்சு மண்டையில மொட்டை அடிச்சு மிளகா அரைச்சி வந்து தூக்கி தட்டிடலாம் மாதிரியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. இது யாரு நினைச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேளை சொல்றேன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன ஹீரோயின் நடிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய பாசிட்டிவ் கேரக்டர்லாம் வந்து என்னால சொல்லவே முடியல. இனிமேட்டு ஹீரோயின் ரோலு நடிக்கிறவங்களுக்குலாம் நான் டைரக்டாவே சொல்றேன், இந்த மாதிரி ஆல்பா மேல் சப்ஜெக்ட்ல நீங்க நடிக்கிறது மூலயமா சும்மா பந்தாவா சூப்பரா இருக்கும். ஆனா அவுட்புட்னு ஒண்ணு வரும்போது உங்களோட கரியரே வந்து கேள்விக்குறியாகி நாசமா போயிடும். அப்புறம் இன்னொன்னு, இந்த படத்துல ஒரு 2 லாரி இறக்கியிருக்காங்க. என்ன லாரி அப்படின்னா, ஒரு சிகரெட் லாரி, ஒரு சுருட்டு லாரி.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சிகரெட் லாரி அப்படியே வச்சு காலி பண்ணுவாங்க. எல்லா சீன்லயுமே சிகரெட்டு சிகரெட்டு சிகரெட்டு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சுருட்டு லாரி வந்துருது. அதுலயும் வந்து சுருட்டு 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 அப்புறம் போட்டு உருட்டு 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 அப்படின்ற மாதிரி தான் படத்தை போட்டு வந்து நாசம் பண்றாங்க. அப்புறம் ஒரு கேமியோ ரோல் ஒன்று இருக்கு. ப்ரோ இங்க வாங்களேன். கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ப்ரோ இங்க வாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லி காட்டுறேன். அதுதான் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு. ப்ரோ கொஞ்சம் தலையில துண்டு போடுங்க. என் தலையில எனக்கு இப்படிதான் இருக்குது. இப்படிதான் இருக்கு. என் தலையில துண்டு போட்டாலும் அவன் தலையில துண்டு போட்டாலும் எப்படி இருக்குமோ அப்படிதான். கொஞ்சம் எடுங்களேன் ப்ரோ. இதுதான் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு சொல்ல வர்றது. ஏதோ ஜனநாயகம் படம் மூலியமா நீங்க கொஞ்சம் நல்ல பேர் கொஞ்சம் வாங்குனீங்க. அந்த படம் லீக் ஆயிடுச்சு. இருந்தாலும் லீக் ஆகாம இருந்தா நல்ல வசூல் அப்படின்றத அடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேவிஎன் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு முன்னாடி லைக்கா ப்ரொடக்ஷன் இப்படிதான் வந்தது. கத்தின்ற ஒரே ஒரு படம் மூலியமா ஒரு சோஷியல் மெசேஜ் மூலியமா ஒரு வசூல் அப்படின்றது வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன் இன்னைக்கு என்ன கதி அப்படின்றது என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதை ஃபியூச்சர்ல விஜய் அவர்களோட பையன் ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அது சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. சரி அது அடுத்த டாபிக், படம் வரும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாருன்னே தெரியல. அவர் பாட்டு டம் படக்கரடம் டும் படக்கரடும் அப்படின்ற மாதிரி வந்து வாசிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல மிகப்பெரிய ஸ்கேம், இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்றது எப்படின்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அப்படின்ற மாதிரி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேம் படத்தெல்லாம் தயவு செஞ்சு உங்களை மாதிரி தேட்டரில் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்கன்னா ஏகப்பட்ட டிமாண்ட் வைங்க. காசை 50% திருப்பி தருவீங்களா அப்படின்ற மாதிரி. படம் நல்லாவே இல்லை. அதாவது என்ன ஃபர்ஸ்ட் ஷோலேயே வந்து ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சுன்னா வந்து தயவு செஞ்சு சினிமா ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து குறை சொல்லாதீங்க. நீங்கள் குப்பை மாதிரி படத்தை எடுத்துகிட்டு வந்து நொட்டிட்டு படம் பார்க்க வர ஆடியன்ஸையும் கேவலப்படுத்திட்டு தேட்டரையும் வந்து கோடி கணக்கில் வந்து தேட்டரை இன்னைக்கெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. தேட்டருக்காரங்களையும் மதிக்காம ஆடியன்ஸையும் மதிக்காம நீங்க குப்பை மாதிரி படத்தை எடுத்துட்டு வந்துட்டு ரிவ்யூ சொல்ற எங்களையும் இல்ல யூடியூப் சேனல்காரங்களும் வந்து நீங்க வந்து குறை சொல்றீங்களா? என்ன தைரியம் இருக்கு? நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்கறேன். குப்பை மாதிரி ஒரு படம், ஒரு சீன் கூட நீங்க வந்து நல்லபடியா எடுக்கல. அதாவது என்னன்னு சொல்றது, ஒரு கூலி தொழிலாளி ஒரு 200 300 பொருள் விற்பாங்க பாத்தீங்களா, அது கூட அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு 200 கொடுத்து நாங்க படம் பார்க்க வர எங்களை நீங்க ஒரு 3 மணி நேரம் நீங்க வந்து டிசாட்டிஸ்ஃபைட் பண்ணலாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சின்னதா ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுலயும் இந்த படத்துல சோசியல் மெசேஜ்னு வரும்போது அந்த அதாவது கழுத்துல விட்டு குத்துறாரு. அதுலயும் வந்து பெண்களை எவ்வளவு கொச்சமா கேவலப்படுத்த முடியுமோ இந்த படத்துல அவ்வளோ கொச்சையா வந்து கேவலப்படுத்துறாங்க. மொத்தத்துல இந்த படத்துக்கு ரிவ்யூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா 10க்கு வந்து -100 கூட வச்சுக்கலாம், இல்ல -1000 கூட வச்சுக்கலாம். இந்த படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணிட்டோம், இல்ல 2000 கோடி கலெக்ட் பண்ணிட்டோம். என்னதான் டீ கடையில அதிகமா சிகரெட் வித்தாலும் அந்த கடைக்கு பேர் டீ கடை தான். அதிகமா சிகரெட் வித்தா அது பேர் சிகரெட் கடை அப்படின்றது கிடையாது. அதுலயும் இந்த படத்துல ஒன்லைன் ரிவ்யூ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுதான் ஒன்லைன் படத்தோட ரிவ்யூ. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது சொல்லலாம். அப்புறம் பொண்ணுங்களுக்கு எதிர்க்க வந்து பேசுறதா வந்து சொல்லுவாங்க. இந்த படம் என்னதான் இது பொண்ணுங்க எடுத்தாலும் சரி பசங்க எடுத்தாலும் ஓடாத ஒரு குப்பை படம். ஸோ அதனால இது வந்து யார் எடுத்தாலும் சரி. ஸோ இனிமேட்டு திருத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க மக்கள்கிட்ட கொடுக்க வரீங்கன்னா தயவு செஞ்சு வந்து ஸ்கேம் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே வந்து ரொம்ப வந்து யோக்கியம் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்காதீங்க. அதுலயும் சில பேர்லாம் மக்களை குறை சொல்லி அரசியல்வாத குறை சொல்லி நீங்களாம் படம் எடுக்கிறீங்களே, நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்குறேன். சினிமாக்காரங்க உங்களை குறை சொல்லி நீங்க யாராவது படம் எடுக்கிறீங்களா? எங்களை இவ்வளோ ஏமாத்துறீங்களே. தேட்டர்லாம் அவ்வளோ கோடி ரூபாய் ரெனோவேட் பண்ணி தேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது அவ்வளோ பெரிய விஷயம். அதுலயும் குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றது இல்லைன்னா லேடிஸை கூட்டிட்டு வர்றது அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏதோ ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. அதே மாரி நீங்க கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரி அவ்வளோ வைலன்ஸ். அதுலயும் சில பேர் வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. படத்தை நீங்க வந்து படமா பாருங்க, நாங்க படத்தை படமா பார்க்க மாட்டோம். என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்கறேன். படத்தை படமா பார்க்குற கல்ச்சர் இந்த வேர்ல்டுல எங்கேயுமே கிடையாது. அதை சொசைட்டி கூட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க படம் எடுக்கிறீங்களே, அதுலயும் சில பேர் வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. எவ்வளோ பேர் இந்த படத்துல உழைச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? நான் அதே திருப்பி கேட்கறேன். மக்கள்லாம் உழைக்கலையா? படம் பார்க்க வர 200 கொடுத்து அவங்களுக்கு மட்டும் என்ன காசு என்ன மரத்துல காய்க்குதா? 200 கொடுத்து நீங்க படம் எடுக்கிறீங்களா? நீங்க வந்து என்ன சொல்றது, விட்டு படம். அதுலயும் இந்த படத்துல ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? நானும் வந்து இந்த படத்துடைய ப்ரோமோ ஒரு விட்டு படத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தானே ப்ரோமோ கொடுத்தாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஹீரோ இன்ட்ரோடக்ஷனாவே இருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த இடத்துலயே வந்து முடிவு பண்ணிட்டேன் இது வந்து தேராதோ அப்படின்னு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு குப்பைக்கு கூட ஒரு குப்பை இல்லாத ஒரு படம் தான். தேங்க்யூ.